இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாமா? ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோமே என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம், வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடே எழுந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சல்களையும் குதிரைகளின் இரைச்சல்களையும் மகா இராணுவத்தின் இரைச்சல்களையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் கூலி பொருந்தி இருக்கிறான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாகவே விட்டு தங்கள் பிராணனை மட்டும் தப்புவிக்கும்படி ஓடி போனார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல 4 குஷ்டரோகிகள் இருக்கிறார்கள். அப்படின்னா ஏற்கனவே அந்த தேசத்திற்குள்ள என்ன நடக்குதுன்னா பயங்கரமான ஒரு பஞ்சம் இருந்து கொண்டே இருக்கிறது. பஞ்சத்தினால நிறைய பேர் செத்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த பஞ்சம் எவ்வளவு கொடுமையா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு லேடி சொல்றாங்க, இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, என்ன பண்றதுன்னு சொல்லும் போது 2 பேருக்குள்ள ஒரு டீல் பண்றாங்க. என்ன டீல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒண்ணு பண்ணுவோம், இன்னைக்கு நம்முடைய குழந்தைய அடிச்சு ஒருத்தருடைய குழந்தைய சமைச்சு சாப்பிட்டுருவோம், நாளைக்கு இன்னொருத்தருடைய குழந்தைய சமைச்சு சாப்பிடலாம் சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை கட் பண்ணி தன்னுடைய பிள்ளைகளை வெட்டி சாப்பிடுற அளவிற்கு பட்டணத்திற்குள்ள பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. அப்போ அந்த நாட்களிலே ஏற்கனவே தேசத்துக்குள்ள நிறைய பேர் மரிச்சிட்டு இருக்காங்க, நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க. அதன் நடுவிலையும் ஒரு 4 பேர் பட்டணத்திற்கு வெளியா இருக்கிறாங்க. ஏன் வெளியே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு குஷ்டரோகம் இருக்குது. குஷ்டரோகிகளான 4 பேர். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இந்த குஷ்டரோகம் என்கிற வியாதி ரொம்ப கொடுமையான வியாதியாய் பார்க்கப்பட்டுருச்சு. அது தொற்று வியாதியா இருக்கிறதுனால அந்த குஷ்டரோகம் இருக்கிற இடம் அவர்களுக்கு தனியாக ஒரு பிளேஸை ஒதுக்கிடுவாங்க. அவங்களுக்கு கொடுக்குற சாப்பாடு, அவங்களுக்கு கொடுக்குற தண்ணி, இது எல்லாமே தனியாக போகும். அப்படின்னா பள்ளத்தாக்குல அவர்கள் ஏறி வரவே முடியாதது மாதிரி ரொம்ப ஆழமான இடத்துல தான் இந்த குஷ்டரோகிகளை கொண்டு போய் வைப்பாங்க. அந்த இடத்துல தான் இவங்களை தனியா வச்சிருப்பாங்க. ஒருவேளை குஷ்டரோகி யாராவது ஒருத்தர் சொந்தக்காரங்க மரிச்சிட்டாங்க ஊருக்குள்ள வரதா இருந்தா கூட அவ்வளோ தூரத்துல இருந்து வரும்போது தீட்டு 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 அப்படின்னு சொல்லி கத்திட்டே வரணும். அப்படின்னா நாட்டுல இருக்கிற ஏற்கனவே நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க, அவர்களை விட இவங்க என்னவா இருக்காங்கன்னா மோசமானவர்களா இருக்காங்க. பட்டணத்தை விட்டு வெளியே துரத்துறதுக்கு காரணம் என்னன்னா, உங்களால ஒரு பிரயோஜனம் இல்லை, உங்களால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த நாட்டுக்குள்ள வச்சு உங்களை என்ன பண்றது, என்ன செய்யறது, உங்களுக்கு சாப்பாடு யார் கொடுக்கறதுக்கு? அதுக்கு தான் பட்டணத்திற்கு வெளியிலே தள்ளப்பட்டார்கள். ஆனா வேதம் சொல்லுது, இந்த பட்டணத்திற்கு வெளியே தள்ளப்பட்ட பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்ற இந்த 4 பேரை கொண்டு கர்த்தர் இவங்க நடந்து வரும்போதே ஒரு பெரிய இரைச்சலை கர்த்தர் கொடுத்து எதிரிகளை எல்லாம் ஓட பண்ணி அடுத்த நாள் காலையில தீர்க்கதரிசி உரைத்ததின்படியே இந்த 4 பேரின் மூலமாய் கர்த்தர் முழு பட்டணத்தையும் போஷிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்புறேன், நெறிஞ்ச நாணலை போல இருக்கிற உங்களை ஆண்டவர் காப்பாற்றி வச்சிருக்கிறதற்கு காரணம் உண்டு. சிலர் ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னை எதுக்கு ஆண்டவரே நீங்க காப்பாற்றி வச்சிருக்கிறீங்க, எனக்கு ஆண்டவரே ஜீவனோட வச்சிருக்கிறீங்க, நான் நெறிஞ்ச நாணலாம் மாறிட்டனே, எனக்குள்ள ஒரு பச்சை கூட இல்லையே, இன்னும் எதுக்கு என்ன உயிரோட வச்சிருக்கிறீங்க? ஆனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நீங்க பிரயோஜனமே இல்லைன்னு நினைச்சாலும் நான் நம்புறேன், குஷ்டரோகிகளை கொண்டு
தேசத்தையே போஷிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருப்பாரானால் உங்களை கர்த்தர் காப்பாற்றுவார். இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் பிரதர். இந்த வியாதியிலிருந்து ஏசப்பா உங்களை காப்பாற்றுவார் பிரதர். சிஸ்டர், இந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார் சிஸ்டர். எதுக்கு அப்படின்னு சொன்னா, இனி பிரயோஜனமே இல்லைன்னு எத்தனை பேர் தள்ளினாலும் 4 குஷ்டரோகிகளை கொண்டு தேசத்தையே போஷிக்கிறதற்கு நேராய் கர்த்தரால நடத்த முடியுமானால் இந்த கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ எனக்கு பிரயோஜனமான பிள்ளை, பிரயோஜனமான பிள்ளை, பிரயோஜனமான பிள்ளை. நான் உன்னை காப்பாற்றுவேன். உன்னை முறிகிறதற்கு இடம் கொடுக்க மாட்டேன். காற்று முறிய பண்ணுகிறதற்கு இடம் கொடுக்க மாட்டேன். காரணம், உங்களை கொண்டும் என்னை கொண்டும் கர்த்தர் செய்ய போகிற காரியம் பெரியவைகளாயிருக்கும். ஹல்லேலூயா. அவர் நெறிந்த நாணலை முறியாதவர். இவர் நெறிந்த நாணலை முறியாதவர். என்னதான் எங்க அம்மா விட்டுட்டாங்களே ஆண்டவரே, நீங்க என்ன விட்டுருக்க வேண்டியதானே ஆண்டவரே. எங்க அப்பா என்ன கை கழுவி விட்டாரு, நீங்க என்ன கை கழுவி விட்டுற வேண்டியதானே ஆண்டவரே. என்ன எத்தனையோ பேர் வேண்டாம் வேண்டான்னு கை கழுவி விட்டாங்க, நீங்களும் என்ன கை கழுவி விட்டுற வேண்டியதானே. அதான் ஒரு நாணனுடைய சத்தம் அப்படிதான் கேட்கும். நெறிஞ்ச நாணனுடைய சத்தம் என்ன கேட்கும் அப்படின்னு சொன்னா, என்ன எதுக்கு காப்பாற்றணும், என்ன ஏன் காப்பாற்றணும், நான் காப்பாற்றப்படுறதுல என்ன 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 நான் உடையாம காப்பாற்றப்படுறதுல என்ன நோக்கம் இருக்குது, என்ன யூஸ் இருக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே என்னுடைய தன்மையை இழந்துட்டேன், ஏற்கனவே என்னுடைய சக்தியை நான் இழந்துட்டேன். அதான் அந்த நான் சொன்னது மாதிரி இந்த நாணல் வந்து பார்த்தீங்கன்னா 4 பக்கமாக இருக்காது, ரவுண்டாக இருக்காது. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கோணம் மாதிரி இருக்கும். அப்படின்னா 3 பக்கம் இருக்கும். இந்த 3 பக்கம் இருக்கிறதுனால சில வண்டு மாதிரி இருக்கிற சில பூச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாணலுக்குள்ளே இருக்கிற ஓட்டைக்குள்ளே போய் அந்த நாணலை வந்து உள்ளே இருக்கிற அந்த சத்துக்களை எல்லாம் அது உறிஞ்சிடும். அது எல்லா நாணலையும் உரிய முடியாது. சில நாணல்களை உறிஞ்சிருச்சுன்னா வெயில் அதுக்கு மேலே படும்போது அந்த நாணல் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துல கிராக் விழும். நம்ம வீடுக்கு பக்கத்தில் இந்த முளைக்கம்பில் இருக்கிற கிராக் விழும் பாருங்களேன். இந்த முளை இந்த அந்த கம்பு கூட பார்த்தீங்கன்னா சிலர் வந்து அடிக்கிறதுக்கெல்லாம் தான் வச்சுருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கானது எது வரைக்கும் அப்படின்னு சொன்னால் அது பிளக்காத வரைக்கும் தான் ஸ்ட்ராங். ஆனால் அந்த முளைக்கம்பு பிளந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நோ யூஸ். நம்ம நிறைய பேர் ஏணிக்கெல்லாம் அதை பயன்படுத்துவாங்க. ஆனால் அந்த பயன்படுத்தும் போது அது எப்படி இருக்கணும்னா அது ரவுண்டாக இருக்கணும். அந்த ரவுண்டாக ஷேப்பாக இருக்கிற வரைக்கும் தான் அது பெலன். இப்போ இந்த நாணல் வந்து நெறிஞ்ச நாணலாக மாறிடுச்சு. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு, நான் நெறிந்த நாணலை என்ன பண்ண மாட்டேன்னா நான் முறிக்க விட மாட்டேன். ஏற்கனவே யூஸ்லெஸ், ஏற்கனவே பிரயோஜனம் இல்லை. இதை முறியாம காக்கிறதுனால என்ன பிரயோஜனம், இது உடையாம காக்கிறதுனால என்ன பிரயோஜனம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல சில காரியத்தை பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்ற 4 பேரை வச்சுதான் தேசத்தையே கர்த்தர் போஷித்தார். தேசத்தையே கர்த்தர் போஷித்தார். தேசத்தையே ஆண்டவர் போஷித்தார். உங்களை கொண்டும் என்ன கொண்டும் கர்த்தர் செய்ய மாட்டாரா? உங்க பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்ய மாட்டாரா? இன்றைக்கு சிலரை பார்த்து தீர்க்க தரிசனமான வார்த்தை கிடக்குது. சிலரை பார்த்து அம்மா அப்பா ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிட்டாங்க. உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க, உன்னை காப்பாத்துறதுனால என்ன யூஸ், என்ன பிரயோஜனம், உன் பிள்ளைக்கு இந்த வேலையை கிடைக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது, என்ன பண்ண போறான், இது என்ன செய்ய போறான், என்ன பண்ண போய் அதுல என்ன பிரயோஜனம் இருக்குது. வேற இன்னொருத்தருக்கு கொடுத்தாலாவது பிழைப்பாங்க, இன்னொருத்தருக்கு கொடுத்தாலாவது நல்லா இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு இது கொடுத்து எந்த பிரயோஜனம் இல்லை. ஏன் அப்படின்னா நீ ஏற்கனவே பிரயோஜனமற்ற பாத்திரம். இந்த மாதிரி பேரை யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தில் கேட்கிறவங்க வாங்கிட்டே இருக்கலாம். பாஸ்டர், இது வேற யாருக்கும் இல்லை, இந்த வார்த்தை எனக்கு தான் தீர்க்க தரிசனமா வருது. என் வீட்டில் நான் வந்து பச்சையான நாணல் இல்லை பாஸ்டர், ஏற்கனவே நான் நாணல். ஆனா நான் நெறிஞ்சு போன நாணல், நான் என் வீட்டில் யூஸ்லெஸ். என்னுடைய தெருவில் நான் பயனற்ற பாத்திரம், என் கூட இருக்கிற இடத்துல நான் பயனற்ற பாத்திரம், என் கணவனாருக்கு நான் யூஸ்லெஸ், என் குடும்பத்துக்கு நான் பிரயோஜனமே இல்லை. ஆனா கர்த்தர் காப்பாற்றுகிறார். கர்த்தர் உங்களை முறிய விட மாட்டார். காரணம், உங்களை கொண்டும் என்னை கொண்டும் கர்த்தருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் என்னை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். என்னை காப்பாற்றுவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார்.
ஹalleluya சொல்லு எல்லாரும் சேர்ந்து சிங்க கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை